ஆண்டவரும் இரட்சகரும் தேவனுமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கிறிஸ்தவர்கள்? கத்தோலிக்கர்களா அல்லது புரோட்டஸ்டன்ட் என்கிற பிரிவினரா? யார் என்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேதத்தின் அடிப்படையில் தான் பார்க்க போகிறோம். வேறு எந்த புஸ்தகம் நமக்கு தேவையில்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது கிறிஸ்தவர்கள் அப்படின்னா யாருங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். வேதத்தின் அடிப்படையில் கிறிஸ்தவம் என்கிற பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கான்னு கேட்டால் ஆமாம், கொடுக்கப்பட்டிருக்கு. 3 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. யாருக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது பார்ப்போம். முதலாவது பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 11ஆம் அதிகாரம் 26வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர்கள் ஒரு வருஷ காலமாய் சபையோடு கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பேர் வழங்கிற்று அப்படின்னு அங்கே பார்க்குறோம். அப்போ சீஷர்கள் பிரசங்கத்தை அறிவித்து கொண்டு வருகிறார்கள், அவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 28வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் அகிரிப்பா ராஜாக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் ஒன்று சொல்லுவார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அகிரிப்பா பவுலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றார். நீ என்னை கிறிஸ்தவனாக மாற்ற பார்க்குற அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்போ பவுல் என்ன செய்தார் அங்கு அவரை கிறிஸ்தவனாக மாற்றுவதற்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, ஒரு 7 வசனம் முன்னாடி படித்தீங்கன்னா தெரியும். 20வது வசனம் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதா தேசம் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியாரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஷர்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. என்ன சுவிசேஷம்? நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். இயேசு அதற்காக தான் இந்த பூமியில் வந்து மரித்து உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும் என்பதை அவங்க சொல்லிட்டு வந்தாங்க. ஏன்னா இதுதான் இயேசுனுடைய கட்டளையாக இருந்தது. லூக் 24ஆம் அதிகாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏசப்பா என்ன சொல்லுவார்னா, அது ஒரு கட்டளையாக சொல்லுவார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் உலகெங்கிலும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்புக்கு என்ற நிச்சயமும் நீங்கள் பிரசங்கிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதற்கு நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள் அவர் சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதை தான் சீஷர்கள் செய்துட்டு வந்தார்கள். குறிப்பாக சொல்லணும்னா கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். அப்போ இதிலிருந்தே நமக்கு ஒரு வரையறை தெரியுது, யார் கிறிஸ்தவர்கள் என்பது, அவர்கள் என்ன செய்து கொண்டு வந்தார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? அடுத்தது இன்னொரு வசனம் இருக்குது. 1 பேதுரு 4:16 படிச்சிங்கன்னா கிறிஸ்தவர்களை குறித்து ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம படித்த அப்போஸ்தலர் நடபடிகள் முந்தின வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனம் திரும்புதலும் தேவனிடத்தில் மனம் திரும்புதலும் மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஒருவன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே என்ன இருக்குமாமா? தேவனுக்கென்று மனம் திரும்புதல் ஒன்று அவனுக்கு இருக்கும். அடுத்தது தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படுறது ஒன்று. ரெண்டாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கிரியைகள் அவனுக்குள்ளே நடக்கும். புரியுதா உங்களுக்கு? இதை வச்சு தான் நம்ம கிறிஸ்தவர்களா இல்லையான்னு நம்ம கணக்கிட முடியும். அந்தோணி அல்லது மார்க், ஜான் அல்லது பேதுரு இல்லது தேவசகாயம் இப்படியெல்லாம் பேர் வச்சதுனால அவன் கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அது பேரளவு இருக்கக்கூடிய மத கிறிஸ்தவம். ஆனால் பைபிள் அதை பற்றி சொல்லலை. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருந்தாலும் எந்த மதத்தில் பிறந்திருந்தாலும் ரட்சிப்பு என்பது மனம் திரும்புதலில் இருந்து தான் ஒரு நம்மளுடைய பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். நாம் பாவி என்பதை உணர்ந்து இயேசு என்னுடைய பாவத்துக்காய் மரித்து என்னுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தத்தை ஏற்படுத்தி உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை விசுவாசிக்கும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுகிறான். அது கிருபையினால் இலவசமாக நமக்கு ஆண்டவர் கொடுக்கறது. ஓகே, அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை அவன் மகிமைப்படுத்த கடவன்னு சொல்லப்படுது. அப்போ கிறிஸ்துவ வாழ்க்கையில் கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்குது? பாடுகள், உபத்திரம் இருக்குது. யதார்த்தமாக சொல்லணும்னா ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
கிறிஸ்தவத்துக்குள்ளே நம்ம மனம் திரும்பி வரும்பொழுது நம்மளோட வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவன் நம்மை நடத்துவார், நம்மளை நடத்த கிருபை கொடுப்பார். அப்போது இந்த உலகம் எப்படிப்பட்டதாக இருக்குது? இதுக்கு விரோதமாக இருக்கும். எப்படி அசுத்தமாக இருக்கும், இச்சை நிறைந்ததாக இருக்கும். அப்போது பரிசுத்தமாகவும் நீதியாகவும் வாழணும்னு ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை வழி நடத்தும் பொழுது இந்த உலகம் நம்மளை விடாது இல்லையா? ஏன்னா உலகம் அப்படிப்பட்டது தான். 1 யோவான் 2:16 படித்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கு உலகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கிறிஸ்தவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் தேவனிடத்தில், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்கணும். 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற இச்சைகளிலிருந்து தன்னை தற்காத்து தேவனுடைய வல்லமையிலும் கிருபையிலும் தேவனுடைய சித்தத்தின்படி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலையும் ஆண்டவர் நம்மளை நடத்தும் பொழுது கீழ்ப்படிந்து நடப்பது. இது மட்டும்தான் கிறிஸ்தவம். அடுத்தது, ஏன் இவ்வளவு டினாமினேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது டினாமினேஷன்ஸில் அப்போ ஆர்சி தான் உண்மையா, அல்லது ஆர்சிக்கு எதிராக வந்த ப்ராட்டஸ்டன்ட் உண்மையா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அதையும் பைபிள் பிரகாரம் நம்ம பார்ப்போம். சரிங்களா? பைபிளில் நீங்கள் கத்தோலிக்கர் என்று நீங்கள் பார்க்க முடியாது, ப்ராட்டஸ்டன்ட் என்று நீங்கள் பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? கத்தோலிக்கர் அப்படின்னா என்ன? யூனிவர்சல்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? ப்ராட்டஸ்டன்ட்னா சில டாக்டர்னு அவங்க ப்ராட்டஸ்ட் பண்ணி பைபிள் இப்படி சொல்லலைன்னு சொல்லி வந்த ஒரு கூட்டத்தார் தான். ஆனால் பைபிள் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னு பார்க்கணும். நம்மளை எந்த ஒரு கேட்டகரியில் பைபிள் நம்மளை வைக்குது? ரட்சிக்கப்பட்டவர்களை, அதாவது பைபிளின் பிரகாரம் இப்போ நம்ம பார்த்த அந்த 3 வசனங்களை கிறிஸ்தவர்களை எந்த கேட்டகரியில் வைக்குது அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். யோவான் 1:12 நம்ம படிக்கும் பொழுது அங்கே என்ன சொல்லுது தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்கள், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ கிறிஸ்தவன் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய பிள்ளையாய் அவன் மாறுகிறான். அவரை நீங்கள் என்ன சொல்லலாமாமா? அப்பா பிதாவேன்னு கூப்பிடத்தக்க அதிகாரத்தை நமக்கு கொடுக்குறாருன்னு ரோமர் 8:15 அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கிறிஸ்தவன் என்றால் தேவனுடைய குடும்பத்தில் பிறந்தவன், அவரை அப்பா என்று சொல்லுகிறோம் இல்லையா? இதுதான் ஒரு கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அடிப்படை. இந்த இடத்துல டினாமினேஷன்ஸ் எங்கேயுமே எங்கே கிடையாது. அடுத்தது சபை அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போ கிறிஸ்தவம்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது சபைன்னு நம்ம என்னன்னு பார்க்கணும். நம்ம பொதுவாக சபைன்னு என்ன நினச்சிட்டு இருப்போம்னா, ஒரு சர்ச்சுன்னு எடுத்துட்டிங்கன்னா கூர்மையாக ஒன்று இருக்கும், ஒரு கட்டடம் இருக்கும், அதுக்கு மேலே ஒரு சிலுவை இருக்கும். மசூதினா ஒரு தாஜ்மஹால் மாதிரி இருக்கும், அது மேலே ஒரு பிறை இருக்கும். கோயில்னால் அதுக்கு ஒரு ஷேப் இருக்கும். இதுதான் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அந்த மாதிரி சர்ச் அப்படின்னா ஒரு பில்டிங்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் பைபிள் பிரகாரம் சர்ச் அல்லது சபை என்பது ஒரு கட்டடம் கிடையாது. அது ஒரு கான்கிரிகேஷன் என்றால் மக்கள் கூடுகிற இடம். அந்த இடத்துல எல்லாரும் கூடுவாங்க. ரட்சிக்கப்படாதவன் கூடுவான், விபச்சாரத்துக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருப்பான் அந்த சர்ச்சுக்குள்ளே, அந்த கான்கிரிகேஷனுக்குள்ளே தண்ணி அடிச்சுட்டு வந்திருப்பான், சிகரெட் அடிச்சுட்டு வந்திருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் இருப்பான். ஒருவேளை பாவம் செய்து வந்தவன் அந்த இடத்துல ஒரு மெசேஜை கேட்கும்போது அந்த இடத்துல அவன் மனம் திரும்புகிறதா இருக்க முடியும். அல்லது வேறு ஏதாவது காரணத்துக்கு வரலாம். செத்தா எனக்கு கல்லறையில் இடம் கிடைக்காதுன்னு சொல்லி வருகிறவன் இருப்பான். அல்லது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக மதம் மாறுகிறவன் இருப்பான். அல்லது ஒரு பெண்ணை சைட் அடிக்கிறதுக்கு வர்றவனாக இருப்பான். ஸோ இது கான்கிரிகேஷன். புரியுதா? இங்கே பலதரப்பட்ட மக்கள் இருப்பார்கள். ஆனால் சபை என்பது என்ன அப்படின்னா, இட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். சபை என்பது ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள். கான்கிரிகேஷனுக்குள்ளே சபை இருக்கும், அது மறைந்து இருக்கும். அப்போ சபைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய சரீரம்னு பைபிள் சொல்லுது. அந்த சரீரத்திற்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார்னு வேதவசனம் சொல்லுது. இப்போது 1 கொரிந்தியர் 12 27 வசனம் படிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாரும் இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சரீரத்தின் உறுப்பாய் அமைகிறீர்கள்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போது கிறிஸ்துவனுடைய சரீரமாய் நம்ம இருக்கிறோம் இல்லையா? சரீரம்னு என்ன? கை, கால், குடல், இதயம், பாதம் எல்லாமே சேர்ந்தது தான் சரீரம். கிறிஸ்து தலையாக இருக்கிறார் இல்லையா?
அப்போ ஏன் இங்கே பைபிள் சொல்லுது நீங்கள் எல்லாவரும் இணைந்து கிறிஸ்துவின் ஒரே உறுப்பாக இருக்கிறீர்கள், சரீரமாக இருக்கிறீர்கள்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கான்டெக்ஸ்டோட இந்த வசனத்தை படிக்கணும்னா ஒரு 5-6 வசனம் முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே என்ன சொல்லுது தெரியுமா? கண் கையிடம் நீ எனக்கு தேவையில்லை என்று கூற முடியாது, தலை பாதத்திடம் நீ எனக்கு தேவையில்லை என்று கூற முடியாது இல்லையா? அப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருது. சரீரத்தின் தகுதி 23வது வசனம் பாருங்கள். சரீரத்தின் தகுதி குறைந்த உறுப்புகளாக நாம் கருதுபவற்றிற்கு அதிகமான அக்கறை காட்டுகிறோம். வெளிக்காட்ட விரும்பாத உறுப்புகளுக்கு தனிப்பட்ட பாதுகாப்பு அளிக்கிறோம் இல்லையா? ஸோ ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஆனால் எல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? ஒரே சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது, நம்மளுடைய சரீரத்துக்குள்ளே தான் இருக்குது இல்லையா? 25வது வசனம் பாருங்கள். டைம் இல்லாததுனால சீக்கிரம் போகிறேன். நம்மளுடைய சரீரம் பிரிக்கப்படாதபடிக்கு தேவன் இதை செய்தார். வெவ்வேறு உறுப்புகளும் பிறவற்றையும் பாதுகாக்க வேண்டும் என்று தேவன் இதை செய்தார். சரீரத்தின் உறுப்புகளில் ஏதேனும் ஒன்றுக்கு தொல்லை நேர்ந்தாலும் மற்ற எல்லா உறுப்புகளும் அதனோடு துன்புறும். நம் சரீரத்தின் ஓர் உறுப்புக்கு பெருமை சேர்த்தாலும் பிற எல்லா உறுப்புகளும் அப்பெருமையில் பங்கு கொள்ளும்னு சொல்லிட்டு தான் 27வது வசனத்தில் நீங்கள் எல்லோரும் இணைந்து கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் சரீரத்தின் உறுப்பாய் அமைகிறீர்கள் நாங்கள் பைபிள் பியூட்டிஃபுல்லாக சொல்லுது. அப்படின்னா சபை என்பது என்னென்னா ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்கள் கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறார்கள். இங்கு வேறு பிரிவினை கிடையாது, இங்கே டினாமினேஷன்ஸ் கிடையாது. நீ கத்தோலிக்கன் அல்ல கிறிஸ்துவனுடைய சபையில், நீ பெந்தேகோசுக்காரன் அல்ல கிறிஸ்துவனுடைய சபையில், நீ எந்த ஒரு டினாமினேஷனும் கிடையாது. நீ கிறிஸ்துவனுடைய பிள்ளையாக இருக்கிறாய். அப்பா பிதாவை என்று கூப்பிடுற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நீ பெற்றிருக்கிறாய். நீ கிறிஸ்துவனுடைய சரீரமாக இருக்கிறாய், நீ ஒன்றாக இருக்கிறாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவனுடைய சபையாகிய சரீரத்தை தயவு செய்து மனிதர்கள் நாம் பிரிக்காமல் இருக்க கடவோம். தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் யோசிக்காமல் இருக்க கடவோம். இப்போது எபேசியர் நீங்கள் 1ஆம் அதிகாரம் 23 படிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமாகிய சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார் அப்படின்னு சொல்லப்படுற. அப்போ சரீரமாகிய சபைக்கு தலை கிறிஸ்துவாக இருக்கிறார். தலை பூர்ணப்படுத்தப்பட்டாயிற்று. புரியுதா உங்களுக்கு? தலை பூர்ணப்படுத்தப்பட்டாயிற்று. அந்த மனுஷனாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் பாவமில்லாமல் பரிபூர்ணமாய் வாழ்ந்து கல்வாரி சிலுவையில் நமக்காய் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த அந்த மனிதனை, பிந்தின ஆதாமை தேவன் சரீரத்துக்கு தலையாக நமக்கு கொடுத்தார். ஆமென். இப்பொழுது சரீரத்தை கிறிஸ்து பணிந்து கொண்டு வருகிறார். அப்போது சபை என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம் இப்படி சொல்லுது, ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார் என்று. அப்போது ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுக்கென்று மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், அவருடைய ரட்சிப்பின் கனியை கொடுக்கிற பிள்ளைகள் சபையில் சேர்க்கப்படுகிறார்கள். இதுதான் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை. சபைக்கு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்து தன் சரீரத்தை அவர் நேசிக்கிறார். நம்ம எப்படி நம்மளுடைய சரீரத்தை நம்ம நேசிக்கிறோம், அதுபோலத்தான் கிறிஸ்து தன் சரீரத்தை நேசிக்கிறார். கிறிஸ்துவும் சபையும் வேறு வேறு அல்ல, நம்மளுடைய தலையும் சரீரமும் வேறு வேறு அல்ல. கரெக்டு தானே? அதே போல தான் கிறிஸ்துவும் சபையும் வேறு வேறு இல்லை. உதாரணத்துக்கு நான் சொல்லணும்னா, சவுல் என்கிற ஒரு நபர், பிற்பாடு அவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறினார். அந்த சவுல் என்ன பண்ணுறாராமா, கிறிஸ்தவர்களை கொலை செய்ய ஒரு கூட்டத்தாரை அழைத்து கொண்டு அவர் பிரயாணம் பண்ணுறாரு. பிரயாணம் பண்ணுகிற இடத்துல கிறிஸ்துவை அவர் பார்க்குறாரு. தரிசனத்தில் நேரடியாக அவர் பார்க்குறாரு. அவருடைய பிரகாசத்தை நேரடியாக அவர் பார்க்குறாரு. பார்க்கும் பொழுது ஏசப்பா அவர் ஒரே ஒரு வார்த்தை தான் அவர்கிட்ட கேட்பார். என்ன தெரியுமா அது? அவன் தரையிலே விழுந்தான். அவருடைய மகிமையை கண்டவுடனே அவன் தரையில் விழுந்துருவார் சவுல். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். ஹல்லேலூயா!
இயேசு கிறிஸ்து, ஏன் என் சீசர்களை நீ துன்பப்படுத்துகிறாய், ஏன் நீ என் சபையை துன்பப்படுத்துகிறாய் அவர் கேட்கல, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு. கிறிஸ்து சரீரமாகிய சபையை அவர் பிரிக்கிறதே இல்லை. தயவு செய்து ஜனங்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, நாம் கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை பிரிக்காமல் இருக்க கடவோம். டினாமினேஷன்ஸாக எதுவாக இருந்தாலும் நாம் பிரிக்காமல் இருக்க கடவோம். ஹல்லேலூயா. ஓகே, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா கலாத்தியர் 3:28 என்ன தெரியுமா சொல்லுது? யூதர் என்னும் கிரேக்கர் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாவரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள்னு பைபிள் சொல்லுது. வேத வசனம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. There is no denomination. Denomination is an abomination to God. ஜாக்கிரதையாய் நாம் இருக்க கடவோம். அப்படின்னா எந்த சபை, எந்த கான்கிரிகேஷன் உண்மையானது, பர்ஃபெக்டானது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிலவங்க சொல்லுவாங்க கத்தோலிக்கர் தான், மற்றவங்க சொல்லுவாங்க பெந்தேகோஸ்து தான், மற்றவங்க சொல்லுவாங்க சிஎஸ்ஐ தான். ஆனால் பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. we are working into perfection. புரியுதா உங்களுக்கு? பொசிஷனலி கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான், நாம் பரிசுத்தவான், நாம் நீதிகரிக்கப்பட்டிருக்கோம். we are justified. அதனால் நமக்கு நித்திய ஜீவன் உறுதியாக்கப்பட்டிருக்கு, நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது தேவன் நம்மளுடைய இண்டிவிஜுவல் கேரக்டரை அவரை போல அவருடைய குணாதிசயங்களில் மாற்றுவது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. புரியுதா? யாருமே இங்கே பர்ஃபெக்ட் கிடையாது. கிறிஸ்து அந்த பர்ஃபெக்ஷனுக்காய் நம்ம சபையில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். எபேசியர் 5:27 படிச்சிங்கன்னா இப்படி சொல்லப்படுது பாருங்கள். கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கு தம்மைத்தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. So Christ is working in us. He is working in the church to prepare a spotless, blemish, without blemish bride. புரியுதா உங்களுக்கு? A spotless, wrinkleless, without blemish, glorious church. புரியுதா உங்களுக்கு? அதுக்காக ஆண்டவர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்போது இதுதான் சபையினுடைய ஒரு நோக்கம். ஆண்டவர் நம்மளை பரிசுத்தம் பண்ணி அதை பர்ஃபெக்டாக வழிநடத்தி கொண்டு வருகிறார். அவருக்குள்ள டினாமினேஷன்ஸ் கிடையாது. அப்போது சிலவங்க இப்படி கேட்பாங்க, அப்போது கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறது தப்பு தானே, பைபிள் அப்படி தானே நமக்கு சொல்லுது அப்படின்னு. உண்மை, அது தப்பு தான், அது தவறு தான். மரியாளை ஒரு மீடியேட்டராக வைக்கிறது தப்பு இல்லையா? கண்டிப்பாக அது தப்பு தான், வசனத்தின் அடிப்படையில் அது தப்பு தான், மாற்று கருத்தில். அதே போல் கத்தோலிக்கர்கள் அல்லாதவர்கள் செய்கிற ஒரு சிலை வழிபாடு உண்டு. அது என்ன தெரியுமா? கொலோசியர் 3:5 சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளில் பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனை, புரியுதா உங்களுக்கு? கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை ஆகிய உலகத்தில் உள்ளவைகள், அதுக்கப்புறம் பொருளாசை, புரியுதா? ஏதாவது ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே என்னவாமா? விக்கிரக ஆராதனை சொல்லுது. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, புரியுதா உங்களுக்கு? கத்தோலிக்கர் செய்வது ஃபிசிக்கல் ஐடலேட்ரியாக இருக்கலாம். கத்தோலிக்கர் அல்லாதவர் செய்கிறது ஸ்பிரிச்சுவல் ஐடலேட்ரி. புரியுதா உங்களுக்கு? ஃபிசிக்கல் விக்கிரக ஆராதனை கூட ஒரு விதத்தில் நம்ம சில வசனங்களெல்லாம் படித்து மனம் திரும்பி வந்துடலாம். ஆனால் ஸ்பிரிச்சுவல் விக்கிரக ஆராதனை இருந்தோன்னு வைங்களேன், நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடுவோம். புரியுது? அதனால் இங்கே யாரும் பர்ஃபெக்டிங், யாரும் இம்பர்ஃபெக்ட் கிடையாது. நாம் அவர்களை அப்படி பார்த்தால் அவர்களை குற்றம் சாட்டுவதற்கு பதிலாக அவங்களுக்காக நீங்கள் உண்மையாக ஜெபிங்க. எய்தர் ஃபிசிக்கல் விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம், ஆவிக்குரிய விக்கிரக ஆராதனையாக இருக்கலாம். எந்த மாற்றுக்கிறத நாம் அவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது, இதுதான் சரீரமாகிய சபை செய்கிறது. ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு உணர்த்துவார். அவர்கள் அதிலிருந்து வெளிவர ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டுவார். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் நம்ம மற்றவர்களை குற்றம் சாட்டி இதெல்லாம் செய்கிறது ஆண்டவருடைய சித்தம் கிடையாது. யாரையும் நாம் நியாயம் தீர்க்கவோ, யாரையும் நாம்
குற்றம் கூறவோ அவர்களை கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ தேவனுடைய சித்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? நாம் இந்த உலகத்திற்கு உப்பாகவும் ஒளியாகவும் இருக்கிறதற்காக தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார். அவருடைய நித்திய மகிமைக்காய் நம்மை அழைத்து இருக்கிறார் என்று 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை நோக்கி நாம் முன்னேறி செல்லுவோம். கிறிஸ்துவனுடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த உலகத்திற்கு கிறிஸ்து என்கிற அந்த அன்பையும் அந்த செய்தியும் நித்திய ஜீவனாகிய அந்த செய்தியை நாம் வெளிப்படுத்துவோம். நான் பெற்ற சந்தோஷம் மற்றவனும் பெறட்டும். நான் மாத்திரம் நித்திய ஜீவனை அடைகிறது மாத்திரமில்லை, எல்லாரும் அடைய வேண்டும் என்கிற அந்த சிந்தையில் நாம் போவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.